பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம எந்த தலைப்பில் ஆண்டவரோட செய்தி கேட்க போகிறோம்னா, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கிறிஸ்மஸ் ஆண்டவரோட பிறப்பை கொண்டாடினோம் இல்லையா. அப்புறம் ஃபியூ டேஸ் அகோ வி செலிப்ரேட்டட் நியூ இயர். ஸோ என்னோட செய்தியை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஆண்டவரோட பிறப்பும் புதிய வருடம் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஆண்டவரோட பிறப்பை பற்றியும் பார்ப்போம், அது இந்த புதிய வருடத்துக்கான செய்தியாகவும் இருக்கும். நம்ம நேரடியாக செய்திக்குள்ளே கடந்து போகலாம். டிசம்பர் 25 தான் ஆண்டவர் பிறந்தார்னா நமக்கு தெரியாது இல்லையா, ஷியூராக தெரியாது. டிசம்பர் 25 சிலர் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்ப்ரிங் சீசனாக கூட இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் மேய்ப்பர்கள் வெளியில் ஆடுகளை கொண்டு போய் மேய்த்துட்ருப்பாங்க, ஊருக்கு வெளியில் அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஸ்ப்ரிங்காக இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் டிசம்பர் 25 ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், மற்ற மதத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னுவாங்க. நமக்கு அது டிசம்பர் 25 ஆண்டவர் அந்த நாளில் தான் பிறந்தாரா இல்லையான்றது நமக்கு கவலை இல்லை. வி டோன்ட் கேர். ஏன்னா நம்ம அந்த நாலு நட்சத்திரம் நேரம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம ஆண்டவர் நமக்காக பிறந்ததை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. அது ஒரு நாளில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளை தேர்ந்தெடுத்திருக்கார். அந்த நாளில் அந்த வருஷத்தில் தான் ஆண்டவர் பிறந்திருக்கார். ஏன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரல, இல்லை ஒரு 10 வருஷம் தள்ளி வந்திருக்கலாம்ல. அந்த தேதியும் அந்த மாதத்தையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி இந்த உலகத்தில் பிறந்தார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அது நமக்கு இந்த புதிய வருடத்திற்கான செய்தியாக அமையும். எடுத்தவங்க யாராவது வாசிங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகே, காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நிறத்தில் பிறந்தவர். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு சில காரியங்கள்லாம் நிறைவேறணும், சில நிகழ்வுலாம் நடந்து முடியணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஏன்னா முன்னாடியே வந்திருக்கலாம். ஏன் அந்த பர்டிகுலர் டேவை அவர் சூஸ் பண்ணார்னா, சில காரியங்கள் நடந்து முடியணும். அதில் அநேக காரியங்கள் இருக்கலாம். பைபிளில் காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மகிமை, அதை ஆராய்ந்தறிவது ராஜாக்களுக்கு மேன்மை இல்லையா. அப்போது மறைப்பொருளாக நிறைய இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லா விஷயங்களும் குறித்து பார்த்தா நம்ம நாட்கள் பத்தாது. இன்றைக்கி ஒரு 4 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த தானியல் அவரோட ப்ராஃபஸி, அந்த 70 வீக்ஸ் இல்லையா. அதை முதலாவது காரியமாகும். மற்ற ஒரு 3 காரியங்களை குறித்து, இது ஆண்டோட பிறப்புக்கு எப்படி சம்பந்தம், அது நமக்கு நியூ இயர்க்கு என்ன மெசேஜ் தரும், இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். எடுத்தவங்க யாராவது வாசிங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 9:24. ஓகே, இந்த காரியங்கள் நடக்கும். ஒரு நாள் வரும், அந்த நாட்டில் என்ன நடக்கும்னு சொல்றாரு, மீறுதல்கள் தவிர்க்கிறதுக்கும். அதாவது மீறுதல்கள்னா என்ன, ஆண்டவருடைய கட்டளை மீறி நடக்கிற அந்த நாட்களில் ஆண்டவருடைய கட்டளை யாரும் மீறி நடக்க மாட்டாங்கன்றாரு. பாவங்களை நிவர்த்தி, பாவமே இல்லைன்னு ஒரு காலம் வரும். பின்பு நித்திய நீதி இருக்கும், அக்கிரமங்களே இல்லாத ஒரு காலம் இருக்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறது இருக்கும். மகா பரிசுத்தம் உள்ளவனா யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு காலம் வரும். இந்த காலம், இந்த நாட்கள் வருவதற்கு 70 வாரங்கள் ஆகும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டாரா இல்லை சிலுவையில் அறையப்பட்டாரா? முதலாவது வருகையில் சிலுவையில் அறையப்பட்டாங்க, அபிஷேகம் பண்ணலை. அப்போது பாவம் இல்லாத ஒரு நாட்கள், அக்கிரம் இல்லாத ஒரு நாட்கள் வரும்ன்றாங்க. தீர்க்க தரிசனங்களும் முத்திருக்கு, அதாவது தரிசனங்களும் தீர்க்க தரிசனம் எல்லாம் முடிவடைந்திருக்கிற ஒரு காலம். இந்த காலம் எதை குறிக்கும்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவார் இல்லையா. அப்போது அந்த 2ஆம் வருகைக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவரோட 1000 வருட அரசாட்சி இந்த உலகத்தில் நடக்கும். அந்த 1000 வருட அரசாட்சியில் தான் பாவம் இல்லாத நாட்கள் இருக்கும், அக்கிரமங்கள் இருக்காது, எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்திருக்கும். அந்த நாட்களில் மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ணப்படுவார். யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் தானே எருசலேமிலிருந்து அரசாளுவார். அந்த 1000 வருட அரசாட்சி அப்படி தானே இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படுறார். அப்போ இந்த நாட்கள், அதாவது இந்த 2ஆவது வருகையில் இந்த 1000 வருட அரசாட்சி தொடங்குவதற்கு முன் ஜனத்திற்கும் எருசலேமுக்கும் 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க.
70 வாரங்கள்லாம் எத்தனை நாட்கள்? ஒரு வாரத்துக்கு 7னா 70 வாரங்களுக்கு எத்தனை நாட்கள்? 7 × 7 49. ஸோ 490 டேஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் லிட்டரலாக நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இந்த தானியேலோட தீர்க்க தரிசனம் ஒரு நாள்ன்றது ஒரு வருடத்தை குறிக்கும். அப்போ காப்ரியேல் தூதர் வந்து தானியேலுக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னும் 490 490 டேஸில் 490 இயர்ஸில் ஆண்டவருடைய அந்த 1000 வருட அரசாட்சி தொடங்குன்றாரு. ஆனால் அப்படி நடந்துச்சா? இல்லையே. தானியேலே வந்து பிசி 500 கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 2500+ இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஆண்டோட 1000 வருட அரசாட்சி தொடங்கலை. இந்த நாட்களில் வருவதற்கு வெறும் 490 இயர்ஸ் தானே ஆகும்னு சொன்னார். அது ஏன்னா நம்ம அது அடுத்த வசனம் யாராவது வாசிங்க, 25ஆம் வசனம், தானியேல் 9:25. என்ன சொல்றாருன்னா தானியேல், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுதல். எப்போ அந்த கட்டளை வருமோ, எருசலேமை எடுப்பித்து கட்டுவதற்கான அந்த நாட்கள்ல இருந்து 7 வாரமும் 62 வாரங்களும், அப்படின்னா 7 + 62 69. 69 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குன்னு சொல்றாரு. 26ஆம் வசனத்துல முதல் வரிகளை மட்டும் படிங்களேன் போதும். அந்த 62 அந்த செகண்ட் பார்ட்டை சொல்றாரு. 7 வருடம் + 62. அந்த 62 வாரங்களுக்கு அப்புறம், அப்பனா 69 வாரங்களுக்கு அப்புறம் மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப்படுவார். அதான அர்த்தம். அப்போ எப்பத்துலேருந்து இந்த 69 வாரங்கள் முடியும்? 70 வாரங்கள்லாம் 490 வருஷம் நான் சொன்னேன். 490 days which is 490 years. அப்போ 69 வாரங்கள்லாம் எத்தனை நாட்கள்? 69 × 7 எவ்வளோ? நான் மேக்ஸில் வீக்கு 483. 483 days which is 483 years. 483 வருடங்களில் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படி இருக்கு. எப்போ அது ஆரம்பிக்கும்னா, அலங்கம் கட்டப்பட எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதற்கான கட்டளை பிறக்கும் நாள் முதல், இல்லையா? அப்போ இது வந்து ஹிஸ்டரியில் ஆல்ரெடி நடந்து முடிந்தது. அப்போ எப்போ வந்து அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார்கள்? ஏன் வந்து கட்டளை கொடுக்கணும் ஒரு எருசலேமை? ஏன்னா எருசலேம் தானியேலுக்கு வந்து ஏன் வந்து காப்ரியேல் மூலியமா ஆண்டவர் சொல்றாரு எருசலேமை திரும்பி எழுப்பித்து கட்டுவாங்க? இது புரியணும். நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அதோட பேக்ரவுண்ட் தெரியும். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சில பேருக்கு வந்து ப்ரீஃபாக நான் ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். சாலமோனுக்கு அப்புறம் தேசம் இரண்டாக பிரிந்து தெரியும் இல்லையா? வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்தில் இஸ்ரேவேல், அந்த தேசத்துக்கு பேர் வந்து இஸ்ரேவேல். மொத்தம் 10 கோத்திரங்கள். 12 கோத்திரங்களில் 10 கோத்திரங்கள் வந்து வடக்கு ராஜ்யமா எரோபியாம் தலைமையில் தனி நாடாக பிரிந்தது. சாலமனுக்கு அப்புறம் எதனால? ஹெவி டாக்ஸேஷனால. சாலமனுக்கு அப்புறம் யூதா, தெற்கு ராஜ்யம் வந்து சவுத்தில் 2 கோத்திரங்கள், யூதாவும் பெஞ்சமினும். இவங்க 2 பேர் சேர்ந்து தனியாக ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதற்கு பேர் வந்து யூதா தேசம். அதில் தான் எல்லா ராஜாக்கள் வராங்க, ரெகோபியாம் உட்பட, சாலமோன் மகன், அதுக்கப்புறம் லைனாக வராங்க. அதில் தானியேல் காலத்தில் இப்போ தேசம் 2ஆக பிரிந்து யூதாவும் இஸ்ரேவேல் வந்து அதுக்கப்புறம் வந்து அசீரியோட கலப்படம் பண்ணதுனால இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த இஸ்ரேவேல் இனமே வந்து கலப்படம் ஆயிடுச்சுன்னு சமாரியர்களை அவங்க மதிக்க மாட்டாங்க. அதான் இயேசு கிறிஸ்து கால கூட சமாரியா வழியாக கூட போக மாட்டாங்க. அந்த நார்த் ரீஜனே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. இப்போ தெற்கில் இருந்த யூதா பெஞ்சமின் கோத்திரம் செய்து 2 கோத்திரமும் சேர்ந்து யூதாவாக ஒரு ராஜ்யமாக இருந்ததில் ஒரு நாடாக, அந்த ராஜ்யத்தில் தானியேல் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு BC 500 போல தானியேல் காலத்தில் நேபுகாத் நேச்சார் இருக்கார் இல்லையா, பாபிலோன் வந்து யூதார்களை கேப்சர் பண்ணி கான்கர் பண்ணி பட்டணத்தை அழித்து டெம்பிளையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்புறம் தானியேல் உட்பட எல்லோரையும் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்களை அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். எங்கே? பாபிலோனுக்கு. இந்த பாபிலோனில் இருக்கும்போது தானியேலுக்கு இந்த தீர்க்கதரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறார். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டப்படும். ஏன்னா எருசலேம் அங்கே பாழாய் கிடக்கிறது, ஆலயமும் இடிக்கப்பட்டு கிடக்குது. இவங்க அதுக்காக வேண்டிட்டு இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா பாபிலோனில். ஆனால் பாபிலோன் நேபுகாத் நேச்சார் காலத்தில் நடந்ததுன்னா இல்லை. இவர்களுக்கு வந்து இந்த தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் இஸ்ரவேலை திரும்ப எடுப்பது கட்டளைக்கு வரும் நாளில் இருந்து உங்களுக்கு வந்து 483 டேஸில் மேசியா சங்கரிக்கப்படுவார். மொத்தம் 490 இயர்ஸில் வந்துட்டு
1000 வருடம் ஆண்டவர் 2ஆம் வருகை இருக்குன்ட்டு. ஆனால் எப்போ இவர்களுக்கு இந்த கட்டளை கிடைத்தது? ஏன் இந்த கட்டளை கிடைக்கணும்னா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி போனோம், அங்கே ஆலயத்தை கட்டணும், நகரத்தை திருப்பி கட்டணும்ன்ட்டு. அப்போது இவர்களுக்கு மொத்தம் ஒரு 4 கட்டளைகள் பாபிலோன் இருக்கும்போது, அதுவும் பாபிலோன் காலத்தில் இல்லை. இதுலேயும் ஒரு ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன்னா, பாபிலோன் மறுபடியும் பெர்சியர் கோரேஸ் ராஜா மூலியமாக பெர்ஷியனோட கண்ட்ரோல் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமையில் இருந்தார்கள். பெர்ஷியா வந்து அகைன் வந்து பாபிலோன் விழுந்தது. பெர்ஷியாவோட கண்ட்ரோல் இருக்கும்போது பாபிலோன் இதே அடிமையிலாவோ பெர்ஷியா ராஜ்யம் வரும்போதும் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையிலாக தான் இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு 4 கட்டளைகள் அவர்களுக்கு கிடைத்தது. எடுத்தவங்க யாராவது வாசிங்க. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இது யாரோட காலத்துலனா, நான் சொன்னேன் பாபிலோனுக்கு அடிமையாக போனாலும் பாபிலோன் வந்து பெர்ஷியர்களால் திருப்பி கேப்சர் பண்ணப்பட்டு பெர்ஷியாவோட ராஜ்யத்துக்கு கீழே அடிமையாக இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும்போது கோரேஸ் ராஜாவனோட காலத்தில் ஒரு கட்டளை வருது. என்னன்னா, தேவாலயத்தை நீங்கள் போய் கட்டலாம் அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு BC 539 அவங்களுக்கு ஒரு கட்டளை வருது. அப்போது இவங்க சில பேர் போகிறாங்க, போயிட்டு ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 4ஆம் அதிகாரம் படிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆலயத்தை கட்டுற வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இது முதலாவது கட்டளை. இரண்டாவது, அதே எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே, இரண்டாவது கட்டளை என்னன்னா, நீங்கள் போய் ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு யார் தரா? முதல்ல கோரேஸ் மன்னன் மூலியமா முதலாவது கட்டளை வந்தது. அப்போ போனாங்க, ஆனால் ஆலயத்தை கட்டலை. இரண்டாவது டேரியஸ் கிங் தரியு. யார் தரியு? தானியேலை சிங்கக்கேபியில் போட்டவர், தெரியும் நமக்கு இல்லையா? அவர் வந்து ஒரு கட்டளை தராரு, நீங்கள் மறுபடியும் போயிட்டு, ஏன்னா ஆலயம் கட்டப்பட ஸ்டாப் ஆகிடுச்சு, அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு கட்டளை வருது. அதில் அவங்க போய் கட்டினாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க போனாங்க, கட்டலை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்து. மூன்றாவதாக எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மூன்றாவது என்னன்னா, இவங்க வந்து எப்போ நம்ம இஸ்ரேலுக்கு திரும்பி போவோன்னு யூதர்கள் வந்து இங்கே வந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு கட்டளை வருது. யாருன்னா, அர்த்தசாஷ்டா ராஜாவின் காலத்தில் நீங்கள் எல்லோரும் யூதாவுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு ஒரு கட்டளை வருது. ஆனால் இது வந்து தானியலோட தீர்க்கதரிசி சொன்ன கட்டளைனா இல்லை. தானியலோட தீர்க்க என்ன சொல்றாரு? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறோம். நம்ம முதல்ல 3 கட்டளைகள் வந்து இரண்டுமே ஆலயத்தை கட்டுவதற்காக. கோரேஸ் ராஜாவின் காலத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை ஆலயத்தை நீங்கள் கட்டலான்ட்டு. மறுபடியும் தரியு மன்னனுடைய காலத்தில் நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்க தான். ஆனால் தானியல் சொன்ன தீர்க்கதரிசனம் என்ன? எருசலேமே திரும்ப எடுப்பித்து கட்டளை தானே. அப்போ இந்த 3வது கட்டளையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பி இஸ்ரேலுக்கு போகலாம் தான் சொன்ன தவிர எருசலேமை எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளையாக இல்லை. ஆனால் 4வது ஒரு கட்டளை வந்தது நெகேமியாவோட புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது எல்லாமே வந்து அவர்கள் பாபிலோனில் அடிமையாக இருக்கும்போது இந்த 4 கட்டளை கொடுக்கப்பட்டது. கடைசி வந்து நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த கட்டளை என்னது? நகரத்தின் அலங்கத்தை கட்டுவதற்காக. நம்ம தானியல் 9ஆம் அதிகாரம் என்ன பார்த்தோம்? இப்போ 25ஆம் வசனத்தில், இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதன் கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாக மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 60 வருடம் செல்லும், அவர்களின் வீதிகளின் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். அப்போ இந்த கட்டளை எது? நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் அர்த்தசாஷ்டா கொடுத்த அந்த கட்டளை. அது எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா, கிமு 445 BC 445. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ வருஷங்களோட இவ்வளோ ஃபேக்ட்ஸோட இந்த 455 BC இருக்குல்ல, இந்த கட்டளை தான் தானியல் சொன்ன அந்த 60 எப்போ தொடங்குன்றது. 445 BCயிலிருந்து ஆண்டவர் சிலுவையில் மரித்தார் இல்லையா, அவரோட 33 வயதில். அது சரியாக 483 வருடங்கள் நிறைவேறி முடிந்தது. ப்ரிசஸ் ஹிஸ்ட்ரி ப்ரூவ்டு.
எப்போ ஆண்டவர் இந்த கட்டளையில் ஆண்டவர் வந்து இந்த கட்டளை கிடைத்ததோ அதிலிருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேல்குலேஷனில் யூதர்களோட கேலண்டரில் ஒரு வருஷத்துக்கு 360 நாள் தான். நமக்கு தான் 365 நாள். அவளுக்கு 12 மாதங்களில் ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான். ஸோ டோட்டல் 360 தான். அந்த டேஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக ஆண்டவர் சிலுவையில் மரித்த அந்த அந்த வருடம் 69 வாரங்கள் முடிவடைந்தது. 483 இயர்ஸ். இது ப்ரூவ்ட். இதில் ஆண்டவர் ஏன் இந்த பிறப்பை பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு வருஷம் ஆண்டவர் பின்னாடி பண்ணாலும் 10 வருஷம் பின்னாடி வந்திருந்தாலும், ஒரு வருஷம் தள்ளி வந்திருந்தாலும் இந்த தீர்க்க தரிசனம் பொய்யா இருந்திருக்கும். நீங்கள் நானுமே இந்த பைபிள் நம்பியிருக்க மாட்டோம் இல்லையா? அவ்வளோ ப்ரிசைஸாக 483 வருடங்கள் சரியாக முடிவடைது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மொத்தம் 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டது இல்லையா? அந்த 1000 வருட அரசாட்சிக்கு இன்னும் ஒரு வாரம்னா அதுதான் கிருபையின் காலம். 69 வாரங்கள் ஏற்கனவே முடிஞ்சது. இன்னும் ஒரு வாரம் ரப்சர் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் இல்லையா? அதிலிருந்து 7 வருடங்கள் கழித்து ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே அவரோடு நாமும் திரும்பி வருவோம். இங்கே 1000 வருட அரசாட்சி தொடங்கும். அந்த ஒரு வாரம்னா 7 days, which is 7 years. 7 years தான் த கிரேட் ட்ரிபுலேஷன். அதை நாம் இருக்க மாட்டோம். அதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வார். அது ஃபியூச்சர், அது வேற ஒரு தியாலஜி, அது நம்ம போகத்தால. ஆனால் 69 வாரங்கள் ஏற்கனவே முடிந்து விட்டது. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதை ஒரு வருடம் ஆண்டவர் தள்ளி பிறந்திருந்தாலும் அந்த நேரத்தை அவர் செலக்ட் பண்ணார்ல, ஒரு வருடம் தள்ளி பிறந்தாலும் தீர்க்கதரிசனம் பொய்யா போயிருக்கும், நம்ம நம்பியிருக்க மாட்டோம். ஸோ இதை 4 காரியங்கள் சொன்னால், இது முதலாவது காரியம். இரண்டாவது, எடுத்தவங்க யாராவது வாசிங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும். இந்த இரண்டாவது காரியமும் ஃபஸ்ட்டு இந்த ரீசனில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன 70 வீக்ஸ் அதுக்கு தொடர்புடையது தான். நீங்கள் கேட்கலாம், எப்படி வந்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், அதுக்கும் தானியலோட 70 வருட தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. எப்படின்னா, தானியல் 2ஆம் அதிகாரம் 47, 48 படிக்கல. தானியல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் 48. ஓகே, இது படிக்கும்போது 42 வருஷம் பிறகு நம்ம சாதாரண இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தானியலோட தீர்க்க தரிசனம் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க இங்கிலீஷில் டேனியல் 2:48 கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனோ இல்லை நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் படிங்க முடிஞ்சா. 48. ஆல் த வைஸ் மேன். இப்போ அதே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சலாம். அதை முடிஞ்சா கிங்ஸ் ஜேம்ஸ் இங்கிலீஷில் படிங்க. Matthew chapter 2 verse 1 in English. Who? யார் வந்தா? இங்கிலீஷ் வைஸ் மேன். தானியல் என்ன சொல்றாங்க? யாருக்கு வந்து தானியலை அதிகாரியாக வைத்தார்கள்? இங்கே ஞானிகள் இருக்கான. இங்கிலீஷ் என்ன இருக்கு? வைஸ்மேன். அந்த வைஸ்மேன் தான் கிழக்கில் இருந்து சாஸ்திரிகளான. தமிழில் வந்து இங்கே ஞானிகள் இருக்கும் பழைய ஏற்பாடில், புதிய ஏற்பாடில் சாஸ்திரிகள் இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வைஸ்மேன். எப்படின்னா, தானியலை வந்து இந்த வைஸ்மேனுக்கு இந்த ஞானிகளுக்கு வந்து அதிகாரம் வைக்கும்போது அவர் தான் இந்த தீர்க்க தரிசனங்களும், அதே போல் என்னாகமும் 24:17 பார்ப்பீங்களா, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும், இந்த குறிப்பு உட்பட எங்களுக்கு கட்டளை வரும், அதிலிருந்து 483 வருஷத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவரோட 2ஆம் வருகை இருக்கும், எங்களுக்கு ஒரு ராஜா பிறப்பார், யூதருக்கு ராஜா மட்டுமில்லை, அவர் தான் ஆண்டவர், அவர் ஆண்டவராக வந்தாலும் எங்களுக்காக சிலுவையில் மரிப்பார். இந்த இன்ஃபர்மேஷனாக தானியல் வந்து அந்த ஞானிகளுக்கு சாஸ்திரிகளுக்கு கொடுத்ததுனால and they preserve the information. அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் என்னவா இருப்பாங்க அந்த காலத்தில் சாஸ்திரிகள் அவங்க அந்த வேலையை தான் செய்வாங்க. ஸோ அவங்க ப்ரிசர்வ் பண்ணதால அவங்க வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 403 இந்த கட்டளை, ஏன்னா அவங்களும் பாபிலோன் இருந்தவங்க தானே, பாபிலோனில் ஞானிகளுக்கு தான் அதிகாரம் வைத்தார். ஸோ பாபிலோனில் இருக்கும் போது தானே இந்த கட்டளை வந்தது. இப்போ அவங்களுக்கு அந்த நேரம்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்க வெயிட்டட் 483 days. இந்த கேல்குலேஷன்லாம் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் பார்த்து தான் நட்சத்திரம் தோன்றும் போது அவர்கள் வந்து
எருசலேமுக்கு வராங்க. வந்து என்ன கேட்குறாங்க, இப்போ புறஜாதியார் வந்து அவங்களுடைய அஸ்ட்ராலஜி பிரகாரம் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து ஒரு ஆண்டவர் வர்றாருன்னா வந்து ஆண்டவர் எங்கே பிறந்தாங்க கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க, யூதருக்கு ராஜாவான எங்கே. அப்போ என்னன்னா தானியேல் தான் இந்த இன்ஃபர்மேஷனை, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நடக்குன்றதை அவருக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் வாய்ஸ் என்ன பொருள் கிஃப்ட் கொண்டு வந்தாங்க, கோல்டு, தங்கம், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம். அது எதை குறிக்கிறது? தங்கம் வந்து ராஜாக்கு கிஃப்டாக கொடுக்கறது, தூபவர்க்கம் ஆண்டவருக்கு தூபவர்க்கம் காட்டும் இல்லையா. அது வெள்ளைப்பழம்னா என்ன, மம்மிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, டெட் பாடியில் வெள்ளைப்பழம் வைத்து இந்த சிலைகளெல்லாம் வந்து சுற்றுறது. அவர் ராஜாவாய் வருவார் யூதருக்கு, அவர் தான் ஆண்டவர், அவர் தான் நமக்காக சிலுவை. இந்த மூன்றுத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் 3 types ஆஃப் கிஃப்ட்ஸ். ஆனால் நம்ம என்ன படிப்போம்னா, நம்ம வந்து ஒரு சண்டே ஸ்கூலில் ப்ரோக்ராம், கிறிஸ்மஸ்க்கு வந்து கிட்ஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க. அது இந்தியன் சர்ச்சாக இருந்தாலும், ஆஃப்ரிக்கன் சர்ச்சாக இருந்தாலும், அமெரிக்கன் சர்ச்சாக இருந்தாலும் 3 சாஸ்திரிகள் வந்ததா. ஆக்சுவலி 3 சாஸ்திரிகள் சொல்லி பைபிள் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. வந்தது 100க்கு மேலே. எப்படி தானியலோட அந்த தீர்க்கதரிசி இன்ஃபர்மேஷனை அவர் அந்த சாஸ்திரிக்கு கொடுத்தாரோ, அவருடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாக அவர் எல்லா ராஜ்யத்திலும் பரவி இருந்தார்கள். கிழக்கில் இருந்துன்னா இஸ்ரேலுக்கு கிழக்கு வந்து பாபிலோன். பாபிலோன் வந்து எல்லா ராஜ்யத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற, ஏன்னா அவங்க ராஜாக்களுக்கே அவங்க தான் நேரத்தை குறிக்கிறவர்கள். அந்த ராஜ்யத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஆண்டவர் பிறக்கும் போது தேவ தூதல் மட்டும் பணிந்து கொள்ளவில்லை, அன்று உலகத்தில் இருந்த எல்லா ராஜ்யத்தையும் ஆண்டவர் வந்து அவர் பாதத்திலே விழ வைத்தார். ஏன்னா அதனால தான் நம்ம என்ன படிக்கிறோம், அவங்க வந்து வீட்டினுள் பிரவேசித்து பிள்ளை கண்டார்கள். ஏன்னா அவங்க வருவதற்கு 2 வருஷம் ஆச்சு. நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்ம என்ன ஒரு குழந்தையா இருக்கும்போது உடனே அவங்க வந்து பார்த்தாங்க இல்லை, அவங்க வந்து பாபிலோன்ல இருந்து மற்ற ராஜ்யத்துல வந்து சேருவதற்கு 2 வருடங்கள் ஆச்சு. அதனால தான் ஏரோது ராஜா என்ன சொல்றாரு, 2 வயதுக்கு உட்பட்ட திட்டமாக விசாரித்து 2 வயது உட்பட்ட குழந்தை கொள்ள சொல்றாரு. அவங்க உடனே குழந்தை பார்த்தோன்னா உடனே மாட்டு தொழுவத்தில் வந்து பார்க்கல, வீட்டினுள் பிரவேசித்து பிள்ளை கண்டார்கள். அப்போ ஆண்டவர் இந்த ஒரு நாள் இந்த தேதியில பிறக்காம 1 வருஷம் முன்னாடி பண்ணிருந்தாலும் தானியேலோட தீர்க்க தரிசனம் சாஸ்திரிக்கு கொடுக்கப்பட்டது. புறஜாதியாரும் வந்து ஆண்டவரை தொழுந்து கொள்ளாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து தப்பான கலெக்ஷன் இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் வந்தார்னா அவர் ஆண்டவரை அவங்களும் ஏற்றுக்கொண்டு மாட்டாங்க, வந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் பிறந்ததுனால, பர்ஃபெக்ட் டைமில் ஆனது பிறந்ததுனால இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது, புறஜாதியார்களும் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள், வந்து சாஷ்டாங்கமாய் பணிந்தார்கள் இல்லையா. நான் மொத்தம் 4 காரியங்கள் சொன்னேன் ஆண்டோட பிறப்பில். முதலாவது இந்த 70 வருட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 2வது புறஜாதியாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனால் அப்போ பாஸ்டர் சொன்னது கரெக்ட். எப்படின்னா அவங்க வந்து அப்போ தான் வந்து சாஸ்தாங்கம் பணிந்தாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள, இல்லைன்னா அப்போவே உலகம் வந்து சுவிசேஷத்தில் வந்து வந்திருக்கும். மற்ற ராஜ்யமும் அந்த சாஸ்திரிகள் மட்டுமே வந்து நம்பினாலே தவிர சாஸ்திரிகள் சேர்ந்த அந்த ராஜ்யங்கள் வந்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலை. சரி, இந்த 2 காரியங்களை பார்த்தோம். 3வது, ஆண்டவர் பிறந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து கிரேக்க மொழி தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், அந்த இன்டர்நேஷ்னல் அஃபிஷியல் லாங்குவேஜ். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்பு பிறந்திருந்தால் என்ன இருக்குன்னா, அதனால தான் புதிய ஏற்பாடே வந்து கிரேக்க மொழியில் எழுதுவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். சுவிசேஷம் வந்து யூதா விட்டு வெளியிலே போயிருக்காது, ஏன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஒன்று இல்லாமல் இருந்திருக்கும். ரோமர் காலத்தில் தானே ஆண்டவர் வந்தார். அதுக்கு முன்படி கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்ததில்ல, அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் தான் ஈவன் இந்தியாவில் கூட அஃபிஷியல் லாங்குவேஜ் கிரீக்காக இருந்தது ஃபார் பிஸ்னஸ். இந்தியாவில் கிரேக்க மொழி தெரிந்தவர்கள் இருந்தார்கள். ஸோ அந்த கிரேக்க மொழி உலகத்தினோட பொது மொழியாக இருந்தனால, இன்னைக்கு இங்கிலீஷ் எப்படி வந்து காமன் லாங்குவேஜ் இருக்கோ, அன்னைக்கு கிரீக் இருந்தனால தான் ஆண்டவர் நியூ டெஸ்டமெண்ட்டையும் கிரீக்கில் எழுத வைத்தார். அதனால புறஜாதியாக நமக்கும் அப்பத்திலிருந்து சுவிசேஷம் வந்து சேர்ந்தது. அந்த டைம்லையும் அது பெர்ஃபெக்டாக இருந்தது. இது 3வது காரியம். 4வது, கிரேக்க மொழி எழுதினாலும் வந்து சுவிசேஷம் உலகம் ஃபுல்லாக பேசுகிறோம்ல. இப்போ ரோமருடைய ஆட்சி காலத்தில் வந்து என்ன நடந்ததுன்னா, தே பில்ட் ரோட்ஸ் டு ஆல் கண்ட்ரீஸ். அதனால தான் இந்த ஒரு இடியம் இருக்கிற மாதிரி, ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். பவுலால் அத்தனை நாடுகளுக்கு போக முடிஞ்சுது. தோமாவால் இந்தியாவுக்கு வர முடிஞ்ச காரணமே ரோமர்கள் ரோடு கடல் வழியாகவும் தரை வழியாகவும் அவர்கள் ரோடில் போட்டனால தான் வந்து என்னாச்சுன்னா, அப்போஸ்தலரால் வந்து ட்ராவல் பண்ணி போய் எல்லா தேசத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுது. அப்போ அது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து வச்சுங்களேன், யூதா விட்டு சுவிசேஷம் வெளில போயிருக்காது, யூதருக்குள்ளே இருந்திருக்கும், புறஜாதிக்கு சுவிசேஷம் வந்து சேர்ந்திருக்காது. நம்ம நினைக்கிறோம் தோமா மட்டும்தானே இந்தியாவுக்கு வந்தார், வேற ஒரு அப்போஸ்தலன் இந்தியா வந்தார். யாருக்கா தெரியுமா? இன்னொரு அப்போஸ்தலன் இந்தியா வரையும் வந்தார். யாருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சு தோமா இந்தியா வரையும் வந்தார்ல. இன்னொரு ஆண்டவர் அப்போஸ்தலரும் இந்தியா வரையும் வந்தார். அது ஏன் வந்து ஃபேமஸ் ஆகல, நியூஸாக இல்லைன்னு தெரியல. பர்த்லேமையும் இந்தியா வரையும் வந்தார். பர்த்லேமையும் இந்தியா வரையும் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். தோமா வந்தது மட்டும் தான் நமக்கு தெரியும், ஆனால் பர்த்லேமும் இந்தியாவுக்கு வந்தார்.
ஆக 2 அப்போஸ்தலர்கள் இந்தியா வரை வந்து சுவிசேஷம் அறிவித்தார்கள். காரணம் அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தனால. ஸோ இந்த காரியங்கள் 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஒன்று தீர்க்க தரிசனம் நிறைவேற்றம், புறஜாதியார்களும் ஆண்டவர் வந்து சாஷ்டாங்கமாக பணிந்தார்கள். அவர்களும் வந்து ஆண்டவர் 10 வருஷம் 12 வருஷம் தள்ளி வந்திருந்தாலும் இல்லை முன்னாடி பிறந்திருந்தாலும் அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க, நம்பியிருக்க மாட்டாங்க. இரண்டாவது சுவிசேஷம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. போய் சேர்வதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. அப்போது ஆண்டவரோட பிறப்பையே இவ்வளோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செய்கிறார்ல. அவர் அந்த டைமை வந்து அவர் பிறக்கின்ற தேதியை கூட எவ்வளோ இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. நான் வந்து அந்த நான் கலாத்தியர் 4:5 பார்த்தோம். 4:4 பார்த்தோன்னா புத்திர சுவீராத்தின் ஆவி அடையும்படின்னு இருக்கும். அடாப்ஷன் ரூலே ரோமர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி பேசினா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம பேசிட்டு போகலாம். ஆனால் நான் வந்து ஒரு 4 காரியங்களை பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவர் பிறந்த தேதியை இவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த எல்லா அலைன்மெண்ட்டோடு பண்ண ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நாம் எந்தெந்த காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ பேருக்கு வந்து இந்த ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் மூலியமாக அந்த நியூவில் பேசியிருப்பார் இல்லையா. சில பேர் வந்து 2025 கூட நான் ஒரு ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ப்ரேயர் வந்து ஆனால் நடக்கலை, வெக்ஸாக இருப்பீங்க. சில பேர் வந்து ஆண்டவரோட கோபமாக இருக்கலாம். சில பேர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்துட்டு வீசாக்காக வெயிட் பண்ணீங்க. இந்த மாதிரி அநேக காலம் ஃபைனான்ஷியல் பிளெஸிங்காக, ஹீலிங்காக, இந்த மாதிரி நம்ம நிறைய காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என்னோட செய்தியில் இந்த முடிவில் என்ன சொல்ல வரும்னா, ஆண்டவரோட பிறப்பை கூட இவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணவர் அதுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட் டைம் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்காரு. அந்த நேர்த்தியான எடுத்தவங்க யாராவது வசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே நம்ம உயர்த்துவார். நமக்கான இது வந்து தேவைகளே அவர் சந்திப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய கைக்குள்ளே அடங்கியிருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், புலம்பு இருக்கோம். ஆண்டவர் இல்லை நமக்கு என்னன்னா, இன்றைக்கி நடக்கலன்னா அடுத்த வாரம் நடந்தால் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. அது எப்படி, இன்றைக்கி நடந்தால் தானே எனக்கு ஆசீர்வாதம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நடந்தால் அது அப்போ அது வந்து நாட் அ குட் டைம் நம்மளுக்கு தோணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏற்ற காலத்திலே செய்வேன். என்னோட பிறப்பையே நான் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இவ்வளோ காரியங்களே நான் வந்து யோசித்து நான் பிறந்திருக்கேன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது ஆண்டவர் செய்வதற்கு பெர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய நேரத்துக்காக, நம்மளுடைய டைம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா புலம்பிட்டு இருக்கோம் இல்லையா. தப்பு இல்லை. ஈவன் தாவீது கூட அதுதான் செய்தார். எடுத்தவங்க யாராவது சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். சங்கீதம் 13 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். நம்ம சொல்கிற மாதிரி இல்லை, இதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு ப்ரேயர் 2025 ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு. ஜனவரி 1 ஃபுல்லாக நான் அதை வச்சு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். 2026 வந்து இது நடத்த செய்யலை. முதலாம் வசனமும் 2ஆம் வசனம் தாவீது என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். நமக்கு என்னென்னா, ஆண்டவர் இருக்கார இல்லை சந்தேகம், நம்ம கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இருக்கான்றது நமக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் எனக்கு செய்ய மாட்டாரு, மற்றவங்களுக்கு செய்கிறாரு. அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்க, அவங்க செய்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் செய்ய மாட்டாரு, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்னு நம்ம புலம்பிட்டு இருக்கோம் இல்லையா. தாவீது 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்தில் என்ன புலம்பினாரோ அதை தான் செய்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட தான் புலம்புவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வசனத்தை கடைசி பாருங்களேன், 6ஆம் வசனம் படிங்கள்ல. ஏன் இந்த சாப்டர் வந்து எவ்வளோ ஷார்ட்டாக வச்சுருக்காரு பாருங்க. முதலாம் வசனமும் 2ஆம் வசனத்துலையும் புலம்புறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சாப்டர் இழுக்க விடலை. 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அவர் எனக்கு பாஸ்ட் டென்ஸ், எனக்கு நன்மை செய்தபடியால் அப்படின்றார். அப்போ நன்மை செய்துட்டார் ஆண்டவர். 2 வசனம் தான், 6ஆம் வசனத்திலே அவருக்கு நன்மை செய்துட்டார். அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. எவ்வளோ சின்னதாக வச்சிருக்கா பாருங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. 20-25 வசனங்கள் சொல்லி புலம்பி அதுக்கப்புறம் சொல்ல. ஏன்னா ஆண்டவர் அது நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, வெயிட் பண்ணு, என்னோட டைமில் நான் செய்வேன், பர்ஃபெக்டாக செய்வேன். நம்ம வந்து தாவீது மாதிரி புலம்பிட்டு இருக்கோம். ஆனால் தாவீதுக்கு என்ன முடிக்கிற அந்த சாப்டரை, ஆண்டவனுக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன்றார். அப்போ ஆண்டவருக்கு நன்மை செய்துட்டார். நமக்கும் ஆண்டவர் வந்து ஏற்ற நேரத்தில் நம்ம புலம்பினாலும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அவர் நம்ம என்ன, அவரோட பிளான் என்ன, எரேமியா 29:11 என்ன சொல்லுது, நமக்கான ஒரு பிளான் வச்சிருக்கான்றார் அவர். என்ன பிளானா, எப்படிப்பட்ட பிளான் அது, யாராவது வாசிங்க எரேமியா 29:11.
ஆமாம். நம்ம நினைப்போம் ஆண்டவர் நமக்கான பிளான் வச்சுருப்பாரு. நம்ம வந்து ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குது, அது நடக்க ஒருவேளை அது வந்து நோன்னு சொல்லுவாரோ எஸ் சொல்லுவார். நம்ம ஆண்டவர் நோ தான் சொல்லுவார். ஆண்டவர் அப்படி சொல்லுவார், நாட் எட்னு தான் சொல்கிறார். நோன்னு சொல்லுவார், நாட் எட். உனக்கு சார் அது நன்மைக்கு எதுவானதானது தான் இருக்கும் தவிர கெட்டதுக்காக இருக்காது. என்ன என்ன எதுக்காக இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எனக்காக ஏன் இவ்வளோ ட்ராக் பண்ணுது, ஏன் நடக்கல, இந்த காரியங்களே எனக்கு வந்து சேரலைன்னா அது வந்து ஆண்டவர் அதுக்கான பிளான் ஆல்ரெடி இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் ஃப்யூச்சரில் அந்த டைமில் அவர் யோசித்து செய்வாரோ, அன்றைக்கி தேவையானது நல்லது கெட்டது அவர் யோசிச்சார் இல்லை, அதுக்கான பிளான் வச்சுருக்காரு. இதை வேதத்திலே அவர் நிரூபித்தார். எப்படின்னா யோசுவா 6ஆம் அதிகாரம், இது கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம் படிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எரிகோ தேசத்தில் எரிகோவுக்குள்ளே இருக்கவங்கள ஒருத்தரையும் அவங்க பார்க்கல, இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா, ஒருத்தரையும் பார்க்கல, அவங்களும் இவங்களை பார்க்கல. எரிகோ பட்டணம் வந்து அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஆண்டவன் சொல்கிறார், இவங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. 7 நாள் வந்து சுற்றணும், 7ஆவது நாள் 7 வாட்டி இது பண்ணணும், ஷொஃபார் வந்து ஒரு 7 பேர் முன்னாடி இது பண்ணிட்டு போகணும், ஆசாரி இதை தூக்கிட்டு போகணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறாரு இல்லையா, அப்போ நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் 2ஆம் வசனம் பாருங்கள் என்ன சொல்கிறான்ட்டு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பாஸ்டன்ஸ். இவங்க பண்ண போகிறது ஃப்யூச்சரில். எரிகோ பட்டணம் வந்து இவங்க எரிகோ பட்டணம் உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாரு, ஃப்யூச்சரில் நடக்க போகுது. ஆனால் என்ன சொல்கிறாரு, எரிகோ அந்த யுத்த வீரரும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்றார். ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், அதான் ரிசல்ட்டு, நான் சொல்கிறது நீ செய். பட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிளான் இந்த இத்தனை வருஷம்னு சொன்னோம் இல்லையா, ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஆண்டவர் நன்மையாக வைத்திருக்கிறார். எப்படி எரிகோ பட்டணத்தை அவர் யுத்த வீரர்களை அவர் கையில் ஒப்பு கொடுத்தேன் முன்னாடியே கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் அவங்க ஹேக் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஆல்ரெடி ஆண்டவர் ஆன்சர் வச்சுட்டார். அது இருக்குது. நம்ம ஜபத்தில் உபத்தில் நம்ம தான் பண்ணுறோம், பொறுமையாக தரித்திருந்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது நன்மையானதாக தான் இருக்கும், தீமையானது இருக்காது. அதனால் இன்றிலிருந்து இந்த வருடத்துக்கான 2026க்கான செய்தி என்னென்னா, ஆண்டவரோட பிறப்பை எவ்வளோ அழகாக நேர்த்தியாய் செய்து முடித்து அந்த பிறப்பை வந்து பர்ஃபெக்ட் டைமில் செஞ்சாரோ, நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு தேவையான காரியத்தை அவருடைய நேரத்தில் அவர் செய்வார். அது ஆனால் நம்ம வந்து பர்மிட்டட் வெல் பியூர் வெல்னு இருக்குது, நம்ம அடம் பிடிச்சி கூட சில ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நேரத்துக்காக நம்ம விட்டுட்டோம்னா அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனுடைய அவர் வேதனை கூட்டார், அந்த ஆசீர்வாதங்களோட வேதனை கூட்ட மாட்டார். அதனால் பொறுமையாக இந்த வருஷம் வந்து டிசம்பர் வரையும் போனாலும் பரவாயில்ல, இல்லை ஜனவரியும் உங்களுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜபத்துலேயும் உபத்திரம் இருந்தால் கூட பொறுமையாக அதை தரித்துருங்க. ஆண்டவர் நன்மையானதை ஏற்கனவே உங்களுக்கு டிசைட் பண்ணி வச்சுட்டார். ஆன்சர்டு, ஆல்ரெடி உங்கள் பெயர் ஆன்சர்டு. அது கிடைக்கிறதுக்கான நேரத்தையும் காலத்தையும் அவருடைய காலத்தை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.